ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிசி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் டூ ஸ்லோ. அதாவது கம்ப்யூட்டர் எதனால் ஸ்லோ ஆகுது, அது அந்த ஸ்லோ ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணால் அது ஸ்பீடப் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட். இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது இந்த கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகிறதுக்கு. ஒன்று ஹார்ட்வேர் இஷ்யூவாக இருக்கலாம், அப்படி இல்லை சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு ஹார்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் வீடியோ கண்டினியூ ஆகும், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம். உங்கள் நிறைய பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம்னு ரன் ஆகிட்டு இருக்க பேக்ரவுண்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேக்ஸிமம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ரன் ஆகிட்ருக்கோம். அப்படி இல்லை உங்களுக்கு தெரியாமையே வேறு எதுனா சாஃப்ட்வேர் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கலாம். மேக்ஸிமம் அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா அன்இன்ஸ்டாலும் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்க்க போகிறது ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். இப்போ சிஸ்டம் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்ன ஆகுனா நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறது ஸ்டார்ட் அப், அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆனாலே இந்த சாஃப்ட்வேரும் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமில் ஆட் ஆகிட்ருக்கோம். இப்போ இது இந்த அடோப் ரீடர் இந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே அது ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமில் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. உங்களுக்கு தேவையில்லை நான் மேனுவலாக அடோப் ரீடர் ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அடோப் ரீடரை ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடோப் ரீடர் தான் இல்லை, மற்ற சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்படாது நான் மேனுவலாக ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்பீடாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது சி டிரைவ். சி டிரைவை மினிமம் ஒரு 10 ஜிபியாவது ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஓஎஸ் ஃபைல் சி டிரைவில் தான் இருக்குது. ஓகேங்களா, நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த விண்டோஸ் ஃபைல் எதில் இருக்கோ அதை மேக்ஸிமம் ஒரு 10 ஜிபியாவது ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதோட ஒர்க்கை ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு பண்ணுறதுக்கு அதுக்கு மினிமம் ஒரு 10 ஜிபியாவது கொடுக்கணும். அப்போ தான் அது ஒழுங்காக ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா எதனா கிராஷ் ஆகலாம், ஹேங் ஆகும், அப்படி இல்லைன்னா திடீர்னு எதனா கரப்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஃப்ரீ அப் இல்லை, அதுக்கு இந்த ரன் பண்ணுறதுக்கு அதுக்குரிய அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். சிஸ்டமும் ஸ்லோ ஆகும். அடுத்து பார்க்க போகிறது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ். என்னோடய சிஸ்டம் i5 சிஸ்டம், i7 சிஸ்டமு. ஆனால் நான் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது ஓப்பன் ஆகுது, கம்ப்யூட்டராக இருக்கட்டும் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வைரஸில் மால்வேராக இருக்கலாம். ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்கேன் சிஸ்டம் கொடுத்து வைரஸ் எதனா இருந்தால் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஒரு வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஒரு வைரஸ் ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், உங்கள் சிஸ்டமை ஸ்பீடப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸு. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும். அட்வான்ஸ் சிஸ்டம் கேரு, வாய்ஸ் கேர் 365, சிசி கிளீனர். இந்த மூணுமே நல்லா ஒரு சிஸ்டமை பூஸ்டப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ரன் பண்ணி உங்கள் சிஸ்டமை ஸ்பீடப் பண்ணிவிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க உடனே. அப்படி இல்லைன்னா இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்ருக்கோம், உங்கள் ஸ்டார்ட் அப் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும்போது இதுவும் ரன் ஆகும், இதனாலேயும் உங்கள் சிஸ்டம் ஸ்லோ ஆகும். அதனால் இது இன்ஸ்டால் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்பீடப் பண்ணிக்கிட்டு இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. தேவைப்படும் போது மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணி உங்கள் சிஸ்டமை ஸ்பீடப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இது எல்லாமே நீங்கள் சொன்னது எல்லாமே நான் பண்ணிட்டேன், இருந்தாலும் என் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் சிஸ்டமை பேக்கப்பு, அதாவது உங்கள் சி டிரைவில் இருக்க பேக்கப், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் விண்டோஸ் ஃபைலை விட்டுருங்க. உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சிலேருந்து டி டிரைவ் மூவ் பண்ணிவிட்டு சியில் ஃப்ரெஷ்ஷப்பாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இதுதான் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வரக்கூடிய உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன். நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் வரும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சிஸ்டம், என்ன கம்ப்யூட்டர் ஸ்லோவாக ஆகுதுன்னா ஹார்ட்வேர் ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.